27 ஆண்டுகளுக்கு பிறகு ஐசிசி கோப்பையை தென்னாப்பிரிக்கா கைப்பற்றி இருக்கிறது. லண்டன் லார்ட்ஸ் மைதானத்தில் நடைபெற்ற போட்டியில் 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் தென்னாப்பிரிக்கா அணி வெற்றி பெற்றிருக்கிறது. உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டியில் ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி தென்னாப்பிரிக்கா இந்த வெற்றியை வசப்படுத்தியிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சடையாண்டியிடம் கேட்கலாம். சடையாண்டி, 27 ஆண்டுகளுக்கு பிறகு தென்னாப்பிரிக்கா மீண்டும் இந்த கோப்பையை கைப்பற்றி இருக்கிறது. எப்படி இருந்தது இந்த போட்டியினுடைய சுவாரஸ்யமான தருணங்கள்? நிச்சயமா காயத்ரி, உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடரின் இறுதிப் போட்டி லண்டன் லார்ட்ஸ் மைதானத்தில் களை கட்டியது. அதில் நடப்பு சாம்பியனான ஆஸ்திரேலிய அணியும் தென்னாப்பிரிக்க அணியும் பலப்பரீட்சை நடத்தின. முதல் முறையாக ஐசிசி நடத்தக்கூடிய ஒரு தொடரில் 1998ஆம் ஆண்டிற்கு பிறகு கிட்டத்தட்ட 27 ஆண்டுகளுக்கு பிறகு பவுமா தலைமையிலான தென்னாப்பிரிக்கா அணி சாம்பியன் கோப்பையை கைப்பற்றி ஒரு வரலாற்று சாதனையை நிகழ்த்தி இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். ஐசிசி நடத்தக்கூடிய இறுதிப் போட்டி, அரையிறுதிப் போட்டி வரை முன்னேறி தென்னாப்பிரிக்க அணி இதுவரை தோல்வியை மட்டுமே சந்தித்திருக்கிறது. அந்த வகையில் 27 ஆண்டுகளுக்கு பிறகு அதுவும் நடப்பு சாம்பியனான ஆஸ்திரேலிய அணியை வீழ்த்தி இந்த உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடரில் மகுடம் சூடியிருக்கிறது தென்னாப்பிரிக்க அணி. ஒரு வரலாற்று சாதனை என்றுதான் சொல்ல வேண்டும். பவுமா தலைமையிலான இந்த தென்னாப்பிரிக்க அணியில் மார்க்ரம் ஒரு அபாரமான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார் என்றுதான் சொல்ல வேண்டும். பந்து வீச்சாளர்கள் ஆதிக்கம் செலுத்திய இந்த டெஸ்ட் தொடரின் இறுதி போட்டியில் தொடக்க ஆட்டக்காரராக களமிறங்கிய மார்க்ரம் முதல் இன்னிங்ஸில் டக் அவுட் என்ற முறையில் வெளியேறி பின்பு இரண்டாவது இன்னிங்ஸில் நிலைத்து நின்று விளையாடி 136 ரன்கள் சேர்த்து இந்த உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடரின் பட்டத்தை தென்னாப்பிரிக்க அணிக்கு வாங்கி கொடுத்திருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். பந்து வீச்சாளர்களுடைய ஆதிக்கம் தான் தொடர்ந்து அதிகமாக இருந்தது. முதல் இன்னிங்ஸில் தென்னாப்பிரிக்க அணி வீரர் ரபடா 5 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். அதற்கு பிறகு ஆஸ்திரேலிய அணியினுடைய கேப்டன் பேட் கமின்ஸ் 6 விக்கெட்டுகளை வீழ்த்தி பதிலடி கொடுத்தார். அந்த உலக டெஸ்ட் தரவரிசை பட்டியலில் முதல் 10 இடத்தில் இருக்கக்கூடிய 6 பந்து வீச்சாளர்கள் இந்த போட்டியில நேருக்கு நேர் பலப்பரீட்சை நடத்தின. இரு அணிகளுமே சமபலத்தோடு விளையாடினர் என்றுதான் சொல்ல வேண்டும். முதல் முறையாக இந்த ஐசிசி நடத்தக்கூடிய உலக கோப்பை தொடருக்கு நிகரான ஒரு தொடரில் சாம்பியன் பட்டம் என்று ஒரு தென்னாப்பிரிக்க அணி ஒரு வரலாற்று சாதனையை நிகழ்த்தி இருக்கிறது. காயத்ரி, நன்றி சடையாண்டி, விவரங்களை இணைந்து வழங்கியமைக்காக.